அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் உள்ள ஃபைட்டும் அதில் வந்து சென்டிமெண்ட்டுங்க. அதாவது அம்மா, ஒய்ஃபு, இந்த சின்ன கவுண்டர்கிட்ட ஒரு பொண்ணு அடைக்கலத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம். பாதுகாப்பாக வச்சுருப்பார் சின்ன கவுண்டர். அந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் காமிச்சது. ஸோ இவ்வளோ விஷயங்களை கம்பைன் பண்ணி ஒரு கமர்ஷியல் படமாக ஆர் உதயகுமார் கொடுக்குறாரு. இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. போகும்போது எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பரவாயில்ல சார், சின்ன கவுண்டர் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு அப்போது ஆர் உதயகுமார் சொல்லியிருக்காரு, நம்ம சின்ன ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணோம், அந்த படத்தில் வந்து என்ன மாதிரி கதை எப்படி சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. ஆர் உதயகுமார் சொன்னாராம், சார் ரஜினி சாருக்காக நான் கதை சொல்லணுமா? அது ரஜினிகாந்த் படமாக இருக்கணுமா, இல்லை ஆர் உதயகுமார் படமாக இருக்கணுமா? அப்போ தான் வந்து ரஜினி சார் சொல்ல ரஜினிகாந்த் படமாக இருக்கணும். ஜில்லா கலெக்டர்னு போட்டு பூஜையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க அந்த ஜில்லா கலெக்டரை நிறுத்திட்டாங்க. இல்லை வேண்டாங்க, நீங்கள் ஆர் உதயகுமார் ஸ்டைலே கதை சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் தான் எஜமான்னு ஒரு படம் வருது. அப்போ ரஜினி சார் சொன்னதா சமீபத்தில் ஆர் உதயகுமார் சாரே சொன்னார். என்னன்னா, சின்ன கவுண்டர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இல்லைங்க, உங்கள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மன்னன், அதுதான் சூப்பராக இருந்தது, சின்ன கவுண்டர் தாங்க டாப்பு அப்படின்னு இருக்காரு.